வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழிடம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். சார், திருமதி சசிகலா அவர்கள் 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா இல்லாமல் குடநாட்டுக்கு போயிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அவங்க 2 பேரும் இணைபிரியா தோழிகளாக இருந்தாங்க. 2 பேரும் அந்த கொடநாடு ஆரம்பித்த போது ஜெயலலிதா சசிகலா தொடர்பு ஆரம்பமாயிடுச்சு. ஒயஸ் கார்டன்லேயே பின்னாடி வந்தாங்க. கொடநாடுடைய இதை சசிகலா சொல்லி தான் கொடநாட்டே உருவாக்குனதா ஒரு தகவல்லாம் முடியும். அதனால் அவங்களுக்கு அங்கே போயிருக்கும்போது நம்மலாம் எப்படி இருந்தோம், அந்த பழைய நினைவுகள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு மோடி அவரை அலோவ் பண்ணாங்கிறதே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது. அவருடைய அனுமதியில் தான் போயிருக்காங்க. ரொம்ப நாளாக கொடநாடை பற்றியே பேசாதவங்க இப்போ 7 வருஷத்துக்கு பிறகு போயிருக்காங்கன்னா அதை எப்படி பார்க்குறது? அவங்கக்கிட்ட அந்த கொடநாடு பங்களாவே அதில் பாதி உரிமையாளர் சசிகலாங்கிற ஒரு தகவலும் உண்டு. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அந்த கொடநாடு பங்களாவில் சசிகலாவுக்கும் உரிமை இருக்குதுங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் இருக்கும்போது அவங்க போய் பார்த்ததில் என்ன தப்பு இருக்குது? அங்கே தான் ரொம்ப வருஷம் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா தலைமைச் செயலகத்துக்கே கொடநாட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் போச்சு. சென்னையிலேயே இருக்காமல் அந்தம்மா அங்கேயும் போய் உட்காந்துருச்சு. அந்த அளவுக்கு பல ரகசியங்களில் இருந்த இடம் சசிகலாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் பழனிசாமிக்கு தெரியும். பல ரகசியங்கள் இருக்கிற இடம், அந்த ஊர் மக்களுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்த இடம் எவ்வளோ இருக்குது. அதை கொடநாட்டை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அவருக்கு ஒரு மகள் இருந்ததாகவும், அந்த வீட்டில் தான் அந்த பொண்ணு இருந்ததாகவும் ஒரு தகவல்லாம் இருக்குது. ஜெயலலிதாவுக்கு ஒரு மகள் அந்த வீட்டில் தான் இருந்ததாகவும், அவங்க பேத்தி அங்கே தான் இருந்ததாகவும் ஒரு தகவல்லாம் உண்டு. அவ்வளோ பெரிய மர்மங்கள், நிறைய மர்மங்கள் நிறைந்த ஒரு மாளிகை. இன்னொரு தகவல் என்னென்னா, உலகத்திலே மிகப்பெரிய பேலஸ் கிரெம்லின் மாளிகை ரஷ்யாவில் இருக்குது. அதுக்கு அடுத்த மிகப்பெரிய மாளிகை பக்கிங்ஹாம் பேலஸ் இங்கிலாண்டில் இருக்குது. அதை எல்லாத்தையும் விட பெருசு கொடநாடு பங்களான்றாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய பங்களா. யாருக்கிட்டையும் மிரட்டி வாங்கினதாகலாம் அதை பற்றி தகவல் உண்டு. நிறைய விஷயங்கள், நிறைய மர்மங்கள் இருந்த இடம். சசிகலா அங்கே போயிருக்கிறாங்க. இன்னும் புதுசாக மர்மங்கள் வரும்போதோ, இல்லை இருக்கிற மர்மங்கள் குறைய போதோ, இல்லை இருக்கிற மர்மங்கள் மர்மங்களுக்கு விளக்கங்கள் ஏதாவது கிடைக்கும் போதோ பார்க்கலாம். போகிறது இது சிறப்பு பூஜை பண்ண போகிறதா சொல்கிறாங்க. எதுக்காக இப்போ திடீர்னு சிறப்பு பூஜை இருக்கலாம்? ஏன்னா அதில் பல்வேறு வகையான இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பழனிசாமி மேலே கேஸெல்லாம் போட்டிருக்காங்க. பழனிசாமி அதில் பல்வேறு விஷயங்களை அவர் அதில் இருந்த இதெல்லாம் தஸ்தாவேஜுகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டதாலும் இருக்குது. அவர் மேலே ஒரு கேஸ் நடக்குது. அதில் நிறைய விஷயங்கள் எடப்பாடி கிட்ட இருந்து இது பண்ணுறதுக்காக விசாரணை கமிஷன்லாம் வைக்கிற அளவுக்கு அந்த மாளிகையில் மர்மங்கள் இருக்குது. இதெல்லாம் அதனால் இது மாதிரி அவங்களுடைய உடல்நிலை கெட்டதற்கு அந்த கொடநாடு மாளிகையும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஒரு 2 பேர் அதை பற்றி கேஸெல்லாம் போட்டாங்க, வழக்கெல்லாம் போட்டாங்க. அப்படி வழக்கு போட்டவர் தான் பழனிசாமி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அந்த வழக்கு போட்டவர் 2 பேரையும் ஜெயிலில் தள்ளினார். இதெல்லாம் இருக்குது. இவ்வளவு மர்மங்கள் நிறைந்த ஒரு இடத்துல அந்த பீடையெல்லாம் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க, அதை திருஷ்டி கழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அதுக்காக யார் எங்கே வளர்த்துவாங்க, இதை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அதில் ரொம்ப சாமர்த்தியமான ஆட்கள். பீச்சில் இருக்கிற ஒரு குயின் மேரிஸ் காலேஜே ஒரு கேரட் நம்பூதிரி சொன்னான்னு இடிக்கிறதுக்கு பார்த்த ஆளுங்களாச்சு. அது அப்படிப்பட்ட ஒரு சனாதன கூட்டம் இது சடங்கு நடத்துகிறத பெரிய ஆச்சரியம் என்ன. ஜெயலலிதா அவர்கள் ஜோசியத்தெல்லாம் ரொம்ப நம்பினாங்களோ? அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு தானுங்களே இதெல்லாம் அந்த சேரு நேரங்கத்தையெல்லாம் இடித்தாங்க. புகாரி ஹோட்டலெல்லாம் இடித்ததுக்கு அவங்க பேச்சு கேட்டு தானே இடிச்சுட்டு குயின் மேரிஸ் காலேஜ் இடிக்கிறதுக்கு போயிட்டாங்கல்ல. கண்ணகி சிலை எடுத்தாங்கல்ல. அந்த கேரள நம்பூதிரி சொன்னதை கேட்டு தான் நிறுத்து பண்ணாங்க. அந்த கேரள நம்பூதிரி சொன்னதுனால தானே அவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணாங்க. பீச் ஓரத்தில் ஒரு மண்டபம் கட்டி நீ கல்யாணம் பண்ணணும்னு அந்த புரோகிதர் சொன்னதுனால தான் கல்யாணம் அவ்வளோ உலகமே வேந்து பார்க்குற அளவுக்கு ஒரு ஆடம்பரமான கல்யாணத்தை பண்ணதுக்கான கேரள நம்பூதிரி தான்.
இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆட்சி போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் அந்த யாகம் அந்த கேரள நம்பூதிரி பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையே நாசமாக போய் ஏவன் குற்றவாளிங்கிற பேரோட செத்து போனதுக்கு காரணம் இந்த கேரள நம்பூதிரி தான். இன்னும் அவங்கள நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியுது. ரொம்ப நாளாகவே ஒரு விமர்சனம் இருந்தது, ஏன் சசிகலா வந்து கொடநாடை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு வாய் திறந்து பேசியிருக்காங்க. ஏன் யாராவது எத்தனை பேர் கேட்டிங்களா? கன்னடா பற்றி அவங்க பேசலைங்கிறது இருக்கட்டும், நீங்கள் எதாவது கேட்டிங்களா? இன்றைக்கி அவங்க போன பிறந்தநாளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இல்லை, நார்மலாகவே இதை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை பேசும்போதெல்லாம் பழனிசாமியை பற்றி பேசுகிறீங்களோட ஜெயலலிதா சசிகலா பற்றி பேசவே இல்லையே. சசிகலா வந்து நாங்கள் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. குற்றச்சாட்டுகள் பூரா பழனிசாமி மேலே தானே வந்துருக்குது. பழனிசாமி தான் அங்கே இருக்கிற பல விஷயங்களை கடத்திக்கிட்டு போயிட்டார், மறைச்சிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் அவர் மேலே தான் வந்துருக்குது, சசிகலா மேலே வரலையே. ஆக சசிகலாவும் ஜெயலலிதாவும் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் அதை ஆக்கிரமிச்சுட்டு அதில் அனுபவிச்சுட்டு இருந்தது வந்து பழனிசாமிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. பழனிசாமி கொடுத்த முக்கியத்துவத்தை வந்து இந்த கொடநாட்டு விஷயத்தில் சசிகலாவுக்கு யாரும் கொடுக்கவே இல்லையே. ஏன் கொடுக்கப்படலை? அது அவங்களுக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஏன் நீங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அது நீங்கள் தான் சொல்லணும். இப்போ வந்து கேட்குறீங்களா? அப்போ ஏன் கேட்கல? அதான் இல்லை, இத்தனை நாள் அவங்க பேசலை. அவங்க ஏன் அவங்க பேசலை? நான் அதை பற்றி அப்போ இப்போ கேட்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லையே. இதுவரையிலும் நமக்கு வந்து பழனிசாமி தான் அந்த பல விஷயங்களை ஏன்னா அவருக்கு முதலமைச்சராக இருந்தபோது அந்த கேஸ் போட்டு அந்த பிரதர்ஸ் 2 பேர், அது என்னமோ பேர் மறந்துட்டேன், ஒரு கிறிஸ்டின் நேம், அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளினார்ல. அப்போ தான் அதை சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. எதுக்காக இந்த ஆள் மறைச்சார் அப்படிங்கிற கேள்வி. அதனால தான் விசாரணை கமிஷன் வச்சுருக்காங்க, கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போ பல விஷயங்கள் வெளியே வரலாம். அன்றைக்கி இருந்த ஒரு பெரிய வதந்தி, ஜெயலலிதாவின் மகளும் பேத்தியும் அந்த வீட்டில் வந்து தான் அந்த அந்த மாளிகையில் தான் குடியிருந்தாங்க. ஜெயலலிதாவின் மகளும் பேத்தியும் அங்கே குடியிருக்கிறதுனால தான் பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் எந்த பக்கமும் போகக்கூடாதுன்னா ரூல் போட்டு வச்சுட்டாங்கல்ல. ஊர் மக்கள்லாம் பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்கல்ல. அதுக்கு மேலே விமானங்கள் பறக்கக்கூடாதுன்னு தடை உத்தரவு வாங்கி வச்சாங்க. அது மாதிரிலாம் பண்ணி இது அந்த அளவுக்கு அது ரகசியமான மாளிகையாக இருந்தது. அதில் என்ன இருந்தது, யார் இருந்தால் என்னன்னு ஒன்றுமே தெரியாது. இப்போது வெளியே வருமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய விஷயம் தான். கொடநாடுங்கிறது பல்வேறு மர்மங்களை கொண்ட ஒரு மாளிகை, மர்மம் நிறைந்த மாயவெல்லாம் சொல்லுவாங்க. பல பேர் உங்கள் மேலேயே விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படி நீங்கள் ஜெயலலிதாவுக்கு மகள் இருக்குன்னு சொல்லலாம், எப்படி ஜெயலலிதாவுக்கு பேத்தி இருக்குன்னு சொல்லலாம், ஏன் தேவையில்லாத பிரச்சனையை அவர் உண்டாக்குறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இது எனக்கு என்ன இருக்குது, நான் எனக்கு காத்து ஒரு வார பத்திரிகையில் வந்து அவர் நம்மளுடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டாங்களே, நக்கீரனில் ஃபோட்டோவே போட்டாங்களே, ஃபோட்டோவை போட்டு ஜெயலலிதாவின் மகள்னு போட்டாங்களே. இலஸ்ட்ரேட்டட் வீக்லியினுடைய ரிப்போர்ட்டர் ஜெயலலிதாவினுடைய மகள் பெயர் வந்து வேதா, அவருக்கு இந்த வாரம் திருமணம் நடந்து செய்தி போட்டார். அவரை கைது பண்ண சொல்லி சேடப்பட்டி முத்தையா வந்து சபாநாயகராக இருக்கும், அவர் கைது பண்ண சொல்லி உத்தரவு போட்டார். கோர்ட்டில் போய் அதை இதை முறியடிச்சிட்டு சேடப்பட்டி முத்தையா, அதாவது சபாநாயகராக இருந்த சேடப்பட்டி முத்தையா டெல்லிக்கு போகும்போது அவர் பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு அந்த சுனிலுங்கிற அந்த ஆசிரியர் கூடவே ட்ராவல் பண்ண இப்போ அரெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு. ஏன் அதெல்லாம் அன்றைக்கே அந்த கேள்வியெல்லாம் கேட்கல, காந்தராஜ் சொல்லலை, இவ்வளவும் வந்தது, செய்தியாக வந்தது. என்ன பண்ணீங்க? வேதாங்கிறது அவங்க பேர் போட்டாங்க, வேதாவுக்கு திருமணம் நடந்ததுன்னு போட்டாங்க. ஏன் அதெல்லாம் மறுக்கலை? ஜெயலலிதா அதை மறுக்கவே இல்லையே. இப்போ என்ன திட்டுறதுல என்ன பிரயோஜனம்? ஏன்னா ஒரு பெரிய பெரிய இடங்கள்லாம் திட்டுறாங்க, எனக்கு அது புரியலை. எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் வேறு ஒரு தகவல். இதே கல்லூரியில் இப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கல்லூரியிலிருந்து மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த ஒருவரோடு நானும் அவரும் ஒன்றா கல்லூரிக்கு ஒரே காரில் வருவோம். அவர் ஒரு வாரம் வரல, அவர் திடீர்னு லீவில் போயிட்டார். ஒரு வாரம் கழித்து வந்தபோது என்ன சார் என்ன ஒரு வாரம் காணோம் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன தகவல் என்னன்னா, என்னுடைய சகோதரி மகன் விபத்தில் காலமாகி விட்டார்னார். எங்கே சார்னா ஹைதராபாத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரே கொடுத்த ஒரு தகவல், என்னுடைய சகோதரி மகன் தான் ஜெயலலிதாவுடைய மருமகன். என்ன சார் சொல்கிறீங்க? ஜெயலலிதா மகளை தான் அவர் கட்டிக்கிட்டார். அந்த சாலை விபத்தில் அவர் என்னுடைய சகோதரி மகனும் சசிகலாவுடைய ஒன்று விட்ட சகோதரர் 2 பேரும் இந்த சாலை விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னாரு. அப்போ தான் எங்களுக்கு தெரியும். எங்களோட கூட நாங்கள் 4 பேர் ஒன்றா ட்ராவல் பண்ணோம். 4 பேர் என்ன சார் ஜெயலலிதாவுக்கு மகன் இருந்து கல்யாணம் குழந்தையெல்லாம் இருக்குதுங்க. அதுக்கு பிறகு தான் ஹைதராபாத்தில் இருந்த அவருடைய மகள் கொடநாட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொடநாடே வந்தது. இவ்வளவும் அவர் சொன்ன தகவல். அவர் இன்னும் இருக்கிறார், கேட்குறதுனா போய் கேட்டோம். இந்த தகவல் வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு தகவல் உண்டு. போயஸ் கார்டன் பக்கத்தில் தரங்கதாரான்னு ஒரு பெரிய தொழிற்கூடத்தினுடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. தரங்கதாரா கெமிக்கல்ஸுங்கிற அவங்களுடைய
விருந்தினர் மாளிகை இருக்குது, ரோஸ் கார்டன் பக்கத்துலேயே. அங்கே பல அரசியல் தலைவர்கள் தங்குவாங்க. அங்கே தங்கிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே தங்கிக்கிட்டு இருந்தவர், அவரை பார்க்குறதுக்கு நான் போயிருந்தபோது அப்படி திரும்புகிற இடத்துல ஜெயலலிதாவுடைய ரோஸ் கார்டன் மாளிகை, ரோஸ் கார்டன். அவர் வந்து என்ன சார் எப்படி பொழுது எப்படி ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு கேட்டபோது, காலையில் 6 மணிக்கு அப்படியே எந்திரிச்சு வெளில வருவேன், ஜெயலலிதா ஒரு குழந்தைய வண்டியில் தட்டிக்கிட்டு அப்படியே வாக்கு வருவாங்க, கேட்டால் அவங்க குழந்தைங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தகவல் சொன்னார். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் கேட்காதீங்க, தெரியாது. ஆக இதெல்லாம் வந்து என் மேலே வந்து நீங்கள் கத்துறதுல அர்த்தம் இல்லை. என் காதில் விழுந்து நான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்த பிறகு என்னத்துக்கு பேசுகிறீங்கிறாங்க. இறந்த பிறகு பேசுகிறதுனாக்கா அப்போ சரித்திரம் எழுதக்கூடாது. அக்பர் இறந்து போயிட்டார், அவரை பற்றி ஏன் பேசுகிறீங்க? பாபர் இறந்து போயிட்டார், அவரையும் பற்றி ஏன் பேசுகிறீங்க? ராஜராஜ சோழன் இறந்து போயிட்டாச்சு, ஏன் பேசுகிறீங்க? இறந்து போனவர்களை பற்றி பேசக்கூடாதுன்னா வரலாறே இல்லாமல் போய்டும். ஜெயலலிதா ஒன்று ஒரு குடும்பத்து பெண்ணாக இருந்து யாருக்குமே தெரியாத ஒரு பொண்ணை பற்றி நான் பேசினா அது பொருளை கிளப்புறது. ஒரு நடிகை, ஒரு அரசியல்வாதி, மக்கள் மத்தியில் இருக்கிறவர், அவருடைய வாழ்க்கையை பற்றி மக்கள் கேட்கத்தான் செய்வாங்க. யுஎஸ்க்கு அதாவது அமெரிக்க அரசாங்க இது ஜனாதிபதி தேர்தலில் நின்னாக்கா அந்த வேட்பாளர் வந்து என்ன பண்ணணும்னு தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தை அறிமுகப்படுத்தணும். இது என் மனைவி, இது என் கணவர், யார் நிற்கிறாங்களோ என் கணவர், இது என் குழந்தைகள், இவங்கெல்லாம் இது வந்து என் மருமகன், இது என் மருமகள், இது என் பேரன், என் பேத்தின்னு அத்தனை பேத்தையும் காட்டணும். காட்டிட்டு தான் அவங்க வேட்புமனு அங்கீகரித்து இது போட்டியிடுறாருன்னு அதெல்லாம் சொல்லி ஆகணும். அவங்க குடும்பத்தை பற்றி அத்தனை தான் கூட சொல்லணும். அதில் தான் மிஸ்டேக் இருந்தாங்க, அதை வச்சே வந்து வேட்புமனு நிராகரிக்க முடியும். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. இங்கேயே அது வந்து அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய கலைஞருடைய குடும்பம் பூராத்தையும் நமக்கு தெரியும். அவருக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்க, எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, அவங்க அத்தனை பேருக்கு அவங்க குடும்பம் எல்லாமே தெரியும். அதே மாதிரி காமராஜரை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும், பக்தவச்சலத்தை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். இந்த சினிமாவிலேருந்து வந்த இந்த அரசியல்வாதிகள் மாத்திரம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரகசியம். எம்ஜிஆருக்கு மனைவி உண்டா, ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு என்ன தொடர்பு, எம்ஜிஆருக்கு இந்த வாரிசு இருக்கா இல்லையா, அவர் எப்படி இறந்தார், இவ்வளோ கேள்வி எல்லாமே ரகசியம். அதே தான் ஜெயலலிதா. இந்த சினிமாவிலேருந்து வர்றவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்துருக்கிற விஜயகாந்த் வரலும் எல்லாமே மர்மம் தான். அவங்க வாழ்க்கையை பூராமே மர்மமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி கதைகள் வர்றது காரணம் என்ன? இந்த மாதிரி கதைகள் மற்றவங்க மேலே வரலையே. கலைஞர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்த போது டெய்லி அவங்கள வந்து காட்டினாங்க, வீடியோவெல்லாம் எடுத்து காட்டினாங்க. ஜெயலலிதாவை காட்டினீங்களா? இந்த சினிமாவிலேருந்து வர்றவங்க எல்லாமே ரகசியம். அந்த ரகசியத்தினால தான் பல கதைகள் வருது. இதுக்கு விளக்கம் கேட்க வேண்டி வருது. ஏன் காந்தராஜ் மாத்திரம் சொல்கிறாரு, இன்னும் மகா பெரிய பாவத்தை பண்ண மாதிரி சொல்கிறீங்களா? ஏன் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் 10 ஆண்டு காலம் இதை நடத்தினவர், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதில் என்னென்ன இன்றைக்கி ஏவன் குற்றவாளின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிக்கிட்டு அதுக்கு ஏதாவது ஏற்றுக்கிட்டு சண்டைக்கு பண்ணிக்கலாம். எப்படின்னா சொன்னீங்கன்னா இந்த ஜட்ஜுக்கு மாத்திரம் என்ன அப்படி கோவம் வந்துன்னு கேட்டிங்களா? இது என்ன புரியலையே, இந்த கேள்விக்கு புரியல. எனக்கு ஜெயலலிதா என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்குதா? எனக்கு அவங்களுக்கு என்ன கொடநாட்டில் நானும் பங்கு தர்றா? இல்லை மைடாஸ் டச்சில் மைடாஸ் இண்டஸ்ட்ரியில் நான் மாதிரி ஒரு பார்ட்னராக இருந்தேன்னா? அவங்க எந்த கம்பெனியில் நான் இருந்தேன்? அவங்களுக்கு கீழே நான் வேலை பார்த்தேன். அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் அரசாங்க அதிகாரியாக இருந்தேன். அந்த போஸ்ட்டை போட்டது அவங்க தான் போட்டாங்க. அவங்க தான் என்ன அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு வந்து தடுத்துருவாங்கன்னு நினச்சாங்க. பார்த்தா உடனடியாக அவரை அனுப்புன்னு சொல்கிற அளவுக்கு என் மேலே கருணையோடு இருந்தாங்க. எனக்கு அவங்க நல்ல பழக்கம். இந்த கேள்விக்கு வேணால் எனக்கு என்ன உன்னுடைய நெருங்கிய ஒரு ஆளாக இருந்தவரை பற்றி நீ இப்படி பேசலாமாங்கிறாங்க. நான் அவதூறு ஒன்றும் பேசலையே. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேங்க. சோபன் பாபு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அவர்? நடிகர். எந்த ஊரில் நடிகர்? இந்த சைடு ஆந்திரா. தமிழில் தான் நடிச்சிருக்கார் அவர். அவருக்கு ஏங்க சிலை ஒன்று சென்னையில் இருக்குது, அவ்வளோ பெரிய சிலை. யார் வச்சா? யார் பராமரிக்கிறாரு? அதுக்கு என்ன காரணம்? ஆந்திராவில் இல்லைங்க அந்த சிலை, அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. ஆந்திராவில் தான் ஒரு குடும்பம் இருக்குது. என்ன காரணம்னு தெரியாது. இந்த கேள்வி கேட்டாங்க, காந்தராஜ் ஏன் கேட்டேன்னு கேட்க முடியுமா? கேளுங்களேன். இந்த சிலைக்கு என்ன காரணம்னு யாராவது ஒருத்தர் போய் கேட்டிங்களா? இத்தனை மீடியா உட்காந்துருக்கீங்களே, யாரை பற்றி எழுதுறீங்களே? கலைஞர் திருட்டு ரயிலில் வந்தார், இவன் யோக்கியமானவன், அவன் அயோக்கியன், திராவிடம்லாம் எழுதுறீங்களே. சோபன் பாபுவுக்கு இங்கே யார் சிலை வச்சது, அது யார் பராமரிக்கிறா, அது என்ன காரணம்னு யாராவது கேட்டிங்களா? தெலுங்கு பட நடிகர்,
ஆந்திராவில் அவருடைய சொந்த ஊரில் சிலை கிடையாது, இங்கே இருக்குது. என்ன காரணம் கேட்டீங்களா? என்ன கேட்டீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க விஷயம் வெளியே வரக்கூடாது. நீங்க சொல்லுங்க என்ன காரணம். நான் சொல்ல மாட்டேன், எனக்கு என்ன தெரியும். சொல்லுங்க. எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறீங்களா கேட்டு சொல்லுங்க. இதற்கு இந்த சிலை எப்படி வந்து போய் கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், பதில் சொல்கிறேன். மரியாதைக்காக வச்சிருப்பாங்க. எனக்கு தெரியாது. எதோ கேட்குறீங்கல்ல. கலைஞர் வீட்டில் ஒரு நாய் கூட்டி சேர்த்தா கூட கலைஞர் விஷம் வச்சு கொண்டாருன்னு எழுதுகிற அளவுக்கு தைரியமாக எழுதுறீங்களே. அவரை பற்றி அவ்வளோ கேவலப்படுத்தி எழுத முடியுது. ஒரு சோபன் பாபு, ஒரு ஆந்திர தெலுங்கு நடிகருக்கு அவங்க ஊரில் கூட சிலை இல்லை. தமிழ்நாட்டில் சென்னையில் இந்த இடத்துல ஏன் இருக்குது, எதுக்காக இருக்குதுங்கிறத விஷயம் எழுதுங்களேன், கேட்டு எழுதுங்களேன், என்னன்னு எழுதுங்களேன் பார்ப்போம். இல்லை என்ன மர்மம் இருக்கு நீங்க தெரியாது. சோபன் பாபு பற்றி பேச சந்தேகம் இல்லாமல் அப்படி சொல்லுவீங்க. எனக்கு தெரியாது. இந்த சோபன் பாபு சிலையினுடைய மர்மத்தை நீங்கள் அழுத்து விடுங்கள், அவ்வளோதான். இல்லை மர்மம் இருக்கிறதாவே யாருக்கும் தெரியல. சிலை இருக்கிறதே நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறீங்களே. எவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கீங்க, எவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கீங்க. காப்பாற்ற பார்க்குறீங்க. அதான் சார் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா என்ன சந்தேகம்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது, நான் இப்படி என்னை வந்து இது பண்ண பார்க்குறீங்க. எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு தெரியாதுன்னாக்கா நான் சிரிப்பு தான் வருது. தெரியாது சார். சோபன் பாபு யார் என்னங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அவர் நடிகர், அதுக்கு மேலே தெரியும். அதுக்கு மேலே தெரியாது, வேறு ஒன்றுமே தெரியாது. தெரியாது. வேரில் வச்சா கடிக்க தெரியாத பாப்பா, அப்படியே விட்டுருங்க. அது போதும். தெரியாது சார். இப்போ நான் சொல்லிட்டு எல்லாம் போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க போ. இது உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். இல்லை சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது, நீங்கள் போய் கேளுங்க. அது சொல்லிட்டா பல பேருக்கு தெரியும். வேண்டாம் வேண்டாம், அதே நான் சொல்லணும். எதோ விசாரிக்கிறீங்களே, தெரியும். திருட்டு ரயிலில் வந்தாருன்னு எழுதுறீங்களா, திருப்பி எழுதுறீங்களே. நான் கேள்விப்பட்டதெல்லாம் ரயிலில் வந்து மெயில் இருக்குது, எக்ஸ்பிரஸ் இருக்குது, பேசஞ்சர் இருக்குது. திருட்டு ரயில்னு ஒன்று இருக்கிறது இவனுக்கு சொல்லி தான் தெரியுது. அதில் வந்தார் அப்படின்னு அதை கலைஞரே குறிப்பிட்டிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? கண்ணதாசன் எழுதினார். கண்ணதாசன் என்னென்னமோ எழுதினார். அதெல்லாம் எடுத்துக்குவீங்களா? கண்ணதாசன் வந்து நான் திமுகவில் இருந்தபோது வனவாசத்தில் இருந்தேன்னாரு. வனவாசங்கிறது என்னன்னு கண்ணதாசனுக்கு தெரியாதுன்னு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஞானம் பெறுவதற்கும், முக்தி பெறுவதற்கும், மோட்சம் பெறுவதற்கும், அறிவை விருத்தி செய்வதற்கும், நம்ம தியானத்தினுடைய பலன் கிடைக்கிறதுக்கும் காட்டுக்கு போய் முனிவர்கள் தவம் இருப்பாங்க. காட்டுக்கு போகிறதே தவம் இருக்கிறதுக்கு போவாங்க. அமைதியான சூழ்நிலை, நிம்மதியான சூழ்நிலை, எந்த குழப்பமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ நான் திமுகவில் இருந்தது வனத்தில் காட்டில் இருந்த மாதிரி எழுதிட்டு, காட்டில் முக்தியெல்லாம் கிடைக்காம காட்டில் இருந்து முக்தி வராமல் வெளியில் வந்தவர் தான் கண்ணதாசன். அந்த வனவாசத்தை விட்டு வனத்துக்கு போகிறதே ஒரு ஒரு முனிவர்கள் வனத்துக்கு ஏன் போனாங்க? இதை விட இன்னும் அறிவு வளரணும், புத்தி வளரணும், இன்னும் இது விசாலம் ஆகணும் அப்படிங்கிறது தான் காட்டுக்கு போய் தவம் பண்ணுறதுக்கு போனாங்க. திமுக இருந்தவர்களும் நான் வனத்தில் இருந்தேங்கிறார். முக்தி பெற வேண்டிய இடத்துலேருந்து வெளியில் வந்து அஞ்ஞான ஆனதுக்கு பிறகு எழுதுனது தான் இந்த விஷயம் எல்லாம். காட்டுக்கு போன முனிவரையும் வீட்டுக்கு திருப்பிய விஷயம் இதுன்னு எழுதின கண்ணதாசன் தான். வேதமெல்லாம் காதலையே மறுப்பதிலேயே அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லையேன்னு எழுதின கண்ணதாசன் தான். தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுதுன்னு எழுதின கண்ணதாசன் தான். தயாளனே சீதாராமான்னு எழுதணும்னு கண்ணதாசன் தான். அறிவோடு இருந்த காலத்தில் அதை எழுதினார். வனவாசத்தில் இருந்து முக்கிய பெற வேண்டிய இடத்துல இருந்தபோது இந்த பாடலாம் வந்தது. வனவாசத்தை விட்டுட்டு அந்த முக்கியே கிடைக்காம பாவியாக வெளியில் வந்தபோது அவர் எழுதினது தயாளனே சீதாராமன். அந்த கண்ணதாசன் தான் எழுதினார். இது திருட்டு ரயிலில் நாங்கள் வந்தோம். அவர் தான் அவர் எழுத வேண்டியது தானே. திருட்டு ரயிலில் வந்த கண்ணதாசனையும் எழுத மாட்டேங்குது. கலைஞர்னா உங்களுக்கு அவ்வளோ தோக்கு, மற்றவங்கனாக்க அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கேட்டாக்கா சோபன் பாபுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்னு என்கிட்டே கேட்பீங்க. சரி சார் சொல்லுங்க சார், எல்லாம் தெரியாம தானே கேட்க. பரவாயில்ல சார், உங்களுடைய அப்பாவித்தனத்தை மெச்சுக்கிறேன், அவ்வளோதான். சரி சொல்லுங்க சார், என்னன்னு தெரியாம தானே கேட்குறான். யாருக்கு மூலமா ஊரு ஏன்னா என் மேலே பழி சொல்கிறீங்க. நீங்கள் தானே என்னத்துக்கு அதெல்லாம் பேசி இது பண்ணுறீங்க, அதில் என்ன லாபம்னு கேட்குறீங்க. எனக்கு இல்லை, இறந்து போன ஒருத்தவங்களை பற்றி எதுக்கு மறுபடியும் ஏன் அப்போ ஏன் ராஜராஜ சோழனை பற்றி? இல்லை சார், அவருடைய நல்ல நினைவுகளை ராஜராஜ சோழனை பற்றி ஏன் எழுதுறீங்க சார்? நல்ல நினைவுகளை ராஜராஜ சோழனை பற்றி ராஜராஜ சோழனை பற்றி யாரும் தப்பா தவறான விஷயங்கள் நிறையா இருக்குது. நல்ல பார்ப்பனர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டை வந்து அவங்களுக்கு ஆதிக்க சக்தியாக மாற்றினது வந்து ராஜராஜ சோழன் ஒரு கெட்ட பேர் இருக்குது. தேவதாசி இதை வந்து ஆதரித்து அந்த தேவதாசி இனத்தையும் உருவாக்குனது ராஜராஜ சோழன் ஒரு இது இருக்குது. அவன் மேலே ஒரு அவச்சொல் இருக்குது. மகேந்திர பல்லவன் தான் இந்த சைவ மதத்தை இங்கே கொண்டு வந்தவங்கிற கெட்ட பேர் இருக்குது.
வரலாற்றில் இருக்குதுங்க. அவுரங்கசீப் வந்து ஒரு மோசமான மன்னன் எழுதுறீங்க, எப்படி எழுதுறீங்க? வரலாறு தானே. செத்து போனவனை பற்றி ஏன் எழுதுறீங்கன்னு கேட்கலாமா? ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க? நெப்போலியனுடைய மரணம் எப்படி நடந்ததுன்னு எழுதுறீங்களே, ஏன் செத்து போனவனை பற்றி ஏன் எழுதுறீங்க? ஹிட்லர் செத்து போயிட்டார், அவனை ஏன் குடும்பக்காரன் ஏன் எழுதுறீங்க? செத்து போயிட்டார் விட்டுற வேண்டியதானே ஏன் எழுதுனீங்க? வரலாறுங்க. முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு குடும்ப பெண்ணை பற்றி நான் பேசலை. பப்ளிக்கு வந்துட்டாங்க, பொதுமக்கள் முன்னாடி வந்து நின்ட்டாங்க. திறந்த புத்தகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்தரங்கங்கள் இருக்கக்கூடாது. நான் அதனால தான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன், ஒரு அமெரிக்கா இந்த ஜனாதிபதியாக நிற்கணும்னா அத்தனை பேர் அந்த குடும்பத்தை முதல்ல டீட்டெயில் கொடுக்கணும். கொடுத்தப்பறம் தான் வேட்புமனுவை ஏற்றுக்குவாங்க. பதவி இருக்கும்போது அதில் என்னென்ன சட்டம் இருக்குது தெரியுங்களா? ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையில் வயசுக்கு வந்த பசங்க இருக்கக்கூடாது, குடியிருக்கக்கூடாது, அவங்க குடும்பம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரூலு. இங்கே கவர்னராக இருக்கவங்களாம், நம்ம தமிழ்நாட்டில் கவர்னராக இருந்தவங்க குடும்பத்தோடு வந்து உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற கவர்னர் வந்து தன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஊட்டி கவர்னர் மாளிகையில் தான் நடத்தினார். அமெரிக்காவில் இதெல்லாம் நடக்காது. அந்த மாதிரி ஜனநாயகமே ஒரு கேலி கூத்தாக இருக்குது. பப்ளிக் மத்தியில் நீங்கள் வந்துட்டீங்க. வந்ததுக்கு பிறகு என்னை பற்றி இப்போ இவ்வளோ இப்போ நான் வந்து இது யூடியூப்பில் வந்து நான் ஒரு பப்ளிக் மேன் ஆகிட்டேன். யார் வேணாலும் கேள்வி கேட்குற அளவுக்கு நான் வந்துட்டேன். அப்படியெல்லாம் நான் பயந்தேன்னா நான் வரக்கூடாது, இந்த யூடியூப்புக்கு வரக்கூடாது. என்னத்துக்கு ஏன்னா என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், நான் யாருங்க அப்படின்ட்டு நான் போயிடணும். வந்துட்டாக்கா எனக்கு என்ன வருது? பாராட்டி வர்றது ஒரு பக்கம் இருக்குது, திட்டி வர்றதுல ஒரு 2 பேர் எழுதுகிறாங்க, திருப்பி எழுதுகிறாங்க. உனக்கு நீ எப்போ சாவ போகிற? நான் உன் சாவுக்காக நான் எல்லா கோயிலும் போய் வேண்டிகிட்டு இருக்கிறேன், இன்னும் நீ சாவலியான்னு எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதை நான் கேட்டுட்டு தான் ஆகணும். ஒரு திடீர் கட்சி தலைவர் ஒருத்தரை பற்றி நான் பேசிட்டேன்னா என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பெண்களையும் கேவலப்படுத்தி வரும். என்னோட பர்சனல் லைஃப்பை பற்றி என்னென்னவோ வருது. அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாக்க நான் யூடியூப்பில் வரக்கூடாது. யூடியூப்பில் வந்து அந்த விமர்சனத்தை நான் எடுத்துக்கிட்டு தான் ஆகும். அதனால் இந்த கேள்வியே தப்பு. எப்படி சார் செத்து போனவங்களேப்பா சார் நல்ல நினைவுகளை பேசுகிறேன். ஏன் அது என்ன நம்மளுடைய அந்த மறைந்த பக்கங்கள் மறைந்து போயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ யாரை பற்றியும் பேசாதீங்க சார். நல்ல கலைஞர் திருட்டுறையில் வந்தார், ஏன் எழுதுனீங்க? அப்போ இந்த வார்த்தை வரலையே உங்கள் வாயில்? அப்போ வரலையே. அண்ணாமலை கேட்டார், யார் கேட்டு ஏன் உடனே அங்கே நல்லதை பற்றி பேசியான்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் கொஞ்சம் பேசலை? சந்தோஷம். கலைஞர் பற்றி பேசினா அவ்வளோ சந்தோஷம். அதைத்தான் சொல்லுங்கன்ற, இங்கேயே இருக்கிறத சொல்லுங்கன்ற. முடியாதுங்க, சொல்ல மாட்டேங்கிறேன். நீங்கள் தானே சொன்னீங்க அவங்கள பற்றி அசிங்கமாக பேசாதீங்கன்னு. அதனால நான் பேசுகிறேன். என்னத்துக்கு இருக்குது? புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்தை சார். ஒன்று நீங்கள் சொல்லக்கூடாது, இல்லை முழுசா சொல்லணும். ஏன் அந்த கேள்விக்கு பதில் சொன்னேன்னா, காந்தராஜுக்கு ஏன் ஜெயலலிதா மேலே இவ்வளோ கோவம்னு ஒரு கேள்வி கேட்டீங்களே, ஏதோ நான் தான் அந்த அவதூறை கிளப்பின மாதிரி. இதுவரையிலும் எல்லாருமே அவங்கள வந்து தூக்கி தெய்வமாக கொண்டாடிட்டு இருந்த ஒரு ஆளை நான் கேவலப்படுத்திட்ட மாதிரி நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்க. அதுக்காக தான் அதை சொன்னேன். சோபன் பாபுவை பற்றி விசாரிங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை காந்தராஜை பற்றி பேசுங்க. ஏன் சார் இப்படி 10 வச்சு விட்டு போயிடுறீங்க? நீங்கள் அதை சொன்னீங்க, அதை சொன்னது நீங்கள். காந்தராஜுக்கு என்ன கோபம்னு கேட்டீங்க, என்னத்துக்கு அவரை பற்றி அவதூறு பேசுறீங்கன்னு கேட்டீங்க. கேட்குறாங்க. ஏன் கேட்டீங்க அந்த கேள்வி? ஜெயலலிதா பற்றி, கொடநாட்டை பற்றி எதுக்காக பேசுனீங்க? முடிஞ்சு போச்சு. அதை பற்றி ஏன் பேசுனீங்க? என்ன தேவை? நீங்கள் பல ஊடகங்கள்ல பேசிக்கிட்டு ஏன் பேசுனீங்க? நீங்கள் உங்களுடைய ஆதத்த பிரகாரம் வரும். கொடநாட்டில் எவ்வளோ மர்மங்கள் இருக்குது, அதை பற்றி ஏங்க அந்த அசிங்கமெல்லாம் ஏங்க பேசணும்? உங்களுக்கே வரலையே அது ஏன் வரல? நீங்கள் தானே கேட்டீங்க. கொடநாடுன்னு எடுத்தால் அசிங்கம் தான். பல விஷயங்கள் மர்மங்கள். விசாரணை கமிஷன் வைக்கிற அளவுக்கு நீ கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு அதில் எதோ நடந்துருக்குது. அந்த விஷயத்தை ஏன் கேட்டீங்க? ஏங்க அவங்க செத்து போயிட்டாங்க, அவங்க வீட்டை பற்றி ஏங்க பேசணும்னு நீங்கள் ஏன் கேட்டீங்க? சொல்லுங்கள் பதில். என்ன மேலே இப்படி கையை காட்டி விட்டீங்களே. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம்? ஏன் கேட்டீங்க? நீங்கள்லாம் பேசுகிறத வச்சு தான் சார் கேட்டேன். அப்போ அதே தான், எல்லாம் பேசுகிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். நிறைய விஷயங்களை பகிர்ந்து பண்ணி அட்ரஸ். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrise.org. Contact us at 91500 60032.